நீ வெற்றியடைந்து விட்ட நல்ல தருணத்தை தான் இப்பொழுது இந்த முருகன் நல் உத்தரவாக தருவதற்கு என் பிள்ளைகளை தேடி வந்து இருக்கின்றேன். எக்காரணம் கொண்டும் இந்த அப்பனின் அதிர்ஷ்டத்தை நீ உதறிவிடாதே. என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இப்போதெல்லாம் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று சமீப காலமாகவே தெரியாமல் திக்கி திணறிக் கொண்டிருக்கின்றாய். ஒரு முடிவை எடுப்பது என்று தீர்மானித்து விட்டாலும் அந்த முடிவை எடுப்பதில் குழப்பங்களும் கலக்கங்களும் மட்டும்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த குழப்பத்தையும் கலக்கத்தையும் தாண்டி எப்படி என் வாழ்க்கையை நான் இங்கு தடையில்லாமல் நகர்ந்து கொண்டே இருக்கப் போகிறேன் என்று நீ நினைக்கின்றாய். இதில் என்ன தடங்கள் இருக்கிறது தெரியுமா? மற்றவர்களை மட்டுமே நீ முன்னிறுத்தி செல்கிறாய். உன் வாழ்க்கையை எக்காரணம் கொண்டும் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காதே என்று தானே சொல்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக சற்றும் யோசிக்கின்றாய்? இது உன் முடிவில் நீ எடுக்கின்ற போராட்டம். அந்த போராட்டத்திற்கு வழி கிடைக்கத்தான் இந்த முருகன் உன் கரத்தை பற்றி இருக்கின்றேன். வேலோடும் மயிலோடும் இந்த வேலவன் வந்து கொண்டு இருக்கும்போது நீ மற்றவர்களை பற்றி ஏன் மனம் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? நீ நினைக்கலாம், நான் சதா நேரமும் அனுதினமும் இந்த முருகனை விட்டு விலகாமல் முருகா முருகா என்று மனமுருகித்தானே வேண்டிக் கொண்டு இருக்கின்றேன். ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் மாற்றமே இல்லையே என்று எண்ணிக் கொண்டுகிறாய். என் பிள்ளையே, நான் உன் நிதானத்தையும் பொறுமையும் தான் சோதித்து கொண்டு இருக்கின்றேன். அதற்கு இத்தனை காலம் எடுக்க வேண்டுமா முருகா? என்னை விட்டு விலகியது கூட அப்படியே நிரந்தரமாக சென்று விடுவது போலல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றது. அதை நான் வந்தடைவதற்குத்தானே நான் இப்பொழுது உன்னை கரம் பற்றி இருக்கின்றேன். ஆனால் நீ அதை பற்றி யோசிக்காமல் வேறு எதையோ அல்லவா செய்து கொண்டு இருக்கின்றாய், சொல்லி கொண்டு இருக்கின்றாய். ஆனால் எப்போதெல்லாம் நான் உன்னை விட்டு விலகப் போகிறேன் என்று நினைக்கின்றேனோ அப்போதெல்லாம் யாம் இருக்க பயமேன் என்று என்னை நீ உனக்குள் அடக்கி வைத்திருப்பது புரிகிறது. ஆனாலும் நான் கேட்பது இன்னுமா உனக்கு தருவதற்கு மனமில்லை என்று நீ சிந்திக்கின்றாய். நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் என் பிள்ளையே. நான் என்னதான் உன்னிடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று சொல்லி கொண்டாலும் நீ என்னதான் என்னிடம் எனக்கு அது பிடித்திருக்கிறது இது பிடித்திருக்கிறது என்று கேட்டாலும் ஒன்றே ஒன்று மட்டும்தான். என்ன தெரியுமா? எவ்வளவுதான் உனக்கு பிடிக்காததை உனக்கு அவர்களை பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அவர்களுக்கும் உன்னை பிடித்திருக்க வேண்டும் அல்லவா? அவர்களுக்கு பிடிக்காமல் நீ அவரை அங்கு கைக்குள் வைக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதுவும் என்றாவது ஒரு நாள் உன் கையை விட்டு போகும் சூழ்நிலையில்தான் இருக்கும். அதனால தான் இந்த இடைப்பட்ட காலத்தை புரிதலுக்கான காலமாக எடுத்துக்கொள் என்று சொல்கிறேன். சில சமயத்தில் இதுதான் நமக்கு வாழ்க்கை, இதுதான் நமக்கு வேண்டும் என்று அடம்பிடித்து கொண்டிருப்போம். ஆனால் சில மணித்துளிகளிலே கனநேர முடிவினை நாம் மாற்றி விடுவோம். இது வேண்டவே வேண்டாம் என்று. வாழ்க்கையே இது இல்லை என்றால் இல்லையே என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே இனி வாழ்க்கையில் இதுவே வேண்டாம் என்று சொல்கின்ற அளவுக்கு உன் தருணத்தை மாற்றிக்கொள்வாய். அதனால்தான் சொல்கிறேன், யாருடைய எண்ணம் எப்பொழுது எப்படி மாறும் என்றே தெரியாது. அதனால் உன் வாழ்க்கையை மாற்றியமைப்பதற்கு எனக்கு ஒரு நேரம் போதுமானதுதான். அந்த முடிவை நிரந்தரமாக்க தர வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கான முடிவை நீ எப்படி எடுக்கின்றாய்? அந்த முடிவில் நீ தெளிவாக இருக்கின்றாயா? என்ன நடந்தாலும் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் இருந்து பின்வாங்காமல் இருந்து கொண்டு இருக்கின்றாயா என்பதை சொல்வதற்காகத்தான் நான் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றேன். நீ மனம் கலங்காதே. ஐயோ, எனக்கான வெற்றி கிடைக்காமல் போய்விடுமோ என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். உன் அப்பன் முருகன் உன்னுள் இருந்து கொண்டு இருக்கும்போது, உன் வெற்றிக்காக நான் உழைத்து கொண்டு இருக்கும்போது, உன்னை சுற்றி நடக்கும் வஞ்சனைக்கும் தீவனைக்கும் இடம் கொடுக்காமல் நான் உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேன் என்பதில் உறுதியாக இரு. நீ முருகா முருகா என்று மனமுருகி கேட்கும் பொழுதிலே நான் உனக்கான வாழ்க்கையின் அஸ்திவாரத்தை போட்டிவிட்டேன். எதை என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும், எது உனக்கானதாக இருக்க வேண்டும் என்பதில் நான் தெளிவுபடுத்தி விட்டேன்.
இனி உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான நிலையை உருவாக்கிக்கொள். நடப்பதற்கும் இங்கு நடக்கப் போவதற்கும் நீ இப்போதே உன் நிகழ்காலத்தை தாண்டி எதிர்காலத்தை நினைத்து பதறிப்போய் கொண்டு இருக்காது. அந்த பதற்றத்தை எல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு இந்த முருகன் தரும் அதிர்ஷ்டத்தை மட்டுமே மகிழ்ச்சியாக வரவேற்க தயாராக இரு. உன்னை விட்டு பிரிந்ததாகவே இருந்துவிடுமோ என்று எண்ணிவிட வேண்டாம். உன் உயிரான உறவுதான் உன்னை கரம்பற்ற போகிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை புரிய வைப்பதற்குத்தான் நான் சிறிது காலம் எடுத்திருக்கின்றனை தவிர என் தங்கமே, உன்னை விட்டு பிரிந்தவரை பற்றியெல்லாம் நான் மனம் கலக்கமடையாதே என்று தான் சொல்கிறேன். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, நடத்தி வைப்பது இந்த முருகனாக இருக்கும்போது, இந்த குகனாக இருக்கும்போது நீ எதை பற்றி சிந்திக்கின்றாய்? வருகின்ற வேளையிலே உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் நடத்தி தருவதற்கு நான் உன்னை ஒவ்வொரு படிநிலையாகவும் ஏற்றிக்கொண்டு தான் இருக்கின்றேன். இனி சற்றும் யோசிக்க வேண்டாம், அது கிடைக்குமோ இது கிடைக்குமோ என்று. எது கிடைத்தாலும் என் வேலவனின் அருளோடு இருந்து கொண்டு இருக்கும்போது அது நிரந்தரமானதாகவும் நிலையானதாகவும் தான் இருக்கும். என் முருகனே என்னிடத்தில் இருக்கும்போது எது கிடைத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். அவர் தரும் வெற்றியே எனக்கு ஆனந்தமாக ஏற்றுக்கொள்வேன் என்று மகிழ்வோடு ஏற்றுக்கொள். இப்பொழுது உன்னிடத்தில் என்ன இருந்து கொண்டு இருக்கின்றதோ அதை வைத்துக்கொண்டு உன் வாழ்வை மாற்றிக்கொள்வதற்கான தருணத்தை நீ புரிந்து கொள். நடக்க இருக்கும் நல்லதை நான் உனக்கு நல்லதாக தர காத்திருக்கும் போது நீ எதற்காகவும் இங்கு மனமருந்தவே வேண்டாம். நம்பிக்கையான தருணத்தில் நான் உன்னோடு தானே இருந்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமி, இன்னும் சற்றும் யோசித்து கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்க்கையின் மனநிலை மாறிக்கொண்டேதான் இருக்கும். ஏனென்றால் பார்ப்பவர்களை பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அவர்கள் இப்படி செய்கிறார்கள், இவர்கள் அப்படி செய்கிறார்கள், ஆனால் நாம் மட்டும் அப்படி செய்தால் நமக்கானது நமக்கு கிடைக்கவில்லையோ என்று எண்ணிக்கொள்ளலாம். எதுவாக இருந்தாலும் சரி, உன் வெற்றியை தீர்மானிப்பதற்கு இந்த முருகனை வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்கு இந்த அப்பனே வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம். என் தங்கமே, உனக்கு ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த முருகன் வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் அப்பனுக்கு அப்பனாக துணையாக நின்று கொண்டு தோளோடு தோள் பற்றி உன் உறவாக நானே இருந்து கொண்டு இருக்கும்போது உன் முடிவை எடுத்து சொல்வதற்கு யாரும் இல்லை என்று நினைக்க வேண்டாம். உன் முடிவாகவே உன் தைரியமாகவே நான் உன்னை வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நடத்தி வைப்பதும் நடக்கப் போவதற்கும் எல்லாவற்றைக்கும் துணையாக இருப்பவன் என் அப்பனாக இருக்கும்போது எல்லாம் நல்லதாகத்தான் இங்கு நடக்கப் போகிறது. என் பிள்ளையே, உன்னை வெற்றி பெறும் தருணத்திற்குத்தான் என் கரத்தை பற்றி நான் அழைத்து சென்று கொண்டு இருக்கின்றேன். இனியும் உன் மனதை நீ தளர வைத்து கொள்ளாதே. எதை எப்படி செய்தால் உனக்கு நல்வழி கிடைக்குமோ அந்த நல் உத்தரவோடு உன்னை நெருங்கி கொண்டு இருக்கும்போது தேடி வந்த அதிர்ஷ்டத்தை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. இனி எல்லா வெற்றியிலும் நான் உன் கூடவே உனக்காக துணையாகத்தான் இருந்து கொண்டு இருப்பேன். நீ நம்பிக்கைக்கு உரியவனாக நானே உன்னில் இருந்து கொண்டு இருக்கும்போது எதற்காக தங்கமே மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? நீ கலங்கியதற்கும் கவலைப்பட்ட தருணத்திற்கும் நான் உனக்கு விடையாக தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் சற்றும் யோசிக்காதே. நீ உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு என்று தானே சொல்கிறேன். உன் கவலைக்கான நேரத்திற்கும் உன் கவலைப்பட்டதற்கான தருணத்திற்கும் நேரத்தை நான் ஒதுக்கி உனக்கு கொடுத்திருக்கும் போது உன் கண்ணீரை முழுவதும் என்னிடத்தில் மட்டுமே நீ சமர்ப்பித்து விட்டு நிம்மதியாக இரு. தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது என்று நிம்மதியற்ற வாழ்க்கையைத்தானே முருகா நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நினைக்கின்றாய். இதோ அந்த நிம்மதியற்ற தருணத்தை உனக்கான ஏற்ற சூழ்நிலையை தருவதற்கு இந்த முருகனே வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக பிள்ளையே யாருமில்லை என்று வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த அப்பனின் கரத்தை சரியான நேரத்தில் சரியான முடிவோடு கரம் பற்றி இருக்கும்போது நான் உன்னை என் கருவறைக்குள் பாதுகாத்து கொண்டு இருக்கும்போது நீ எது நினைத்தும் வருந்த வேண்டாம். எப்பேற்பட்ட பாதுகாப்பில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்று இன்னுமா உணராமல் இருக்கின்றாய்?
உன் கண் கலங்கிய மனதிற்கு நான் விடை கொடுக்க வந்திருக்கும் போது யாருமில்லை என்று யோசிப்பதை விட யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் அப்பன் இருக்கின்றான் என்பதை நீ நினைவில் கொள். உனக்கான தருணத்தை நல்லதொரு பயணத்திற்கு அழைத்துச் செல்ல இந்த முருகனை வந்திருக்கும் போது நடப்பது யாவும் இனி உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். நீ நினைக்கின்ற மாதிரித்தான் உன் வாழ்க்கை அமையும். யாம் இருக்க பயமேன்.